மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட், ரொம்பவே ட்ரெண்டிங்காக போன மேங்கோ சாகோ எப்படி இருக்குன்னு நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அற்புதமாக இருந்துச்சு. இதை செய்யறதுக்கு நான் ஒரு பங்கனபள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாம்பழம் நல்லா பழுத்து செம்ம இனிப்பாக இருந்துச்சு. கட் பண்ணும்போதே வாசம் தாங்காமல் 2 பீஸ் உள்ள போயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல பெரிய மாம்பழம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி சாகோ ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது செய்யறதுக்கு மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி எதுலனாலும் செய்யலாம். நான் எனக்கு ரெண்டுமே சேர்த்து செய்ய போறேன். மாவு ஜவ்வரிசியை மட்டும் 10 நிமிஷம் தண்ணியில ஊற போட்டுட்டு ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்னா வேக போட்டுட்டு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ள மேங்கோ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல முன்னாடி எடுத்து வச்ச மேங்கோ பல்ப், 3 டேபிள் ஸ்பூனுக்கு கண்டென்ஸ் மில்க், கொஞ்சமா பால் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஜவ்வரிசியும் வெந்திருச்சு பாருங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வெந்துடும். இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி நார்மல் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணி ஓரமா வச்சுக்கலாம். நடுவில் கிரன்ச்சியா நட்ஸ் வந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக பிஸ்தாவை ஃபிளேக்ஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாமா? ஒரு பவுல்ல வேக வச்ச சாகோ, கொஞ்சம் நிறைய கண்டென்ஸ் மில்க், அரைச்சு வச்சிருக்க மேங்கோ, ஃப்ரெஷ் மேங்கோ கியூப்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நிறைய பிஸ்டா ஃபிளிக்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா என்னோட ஸ்டைல மேங்கோ சாகோ தயார். பார்க்கும்போதே டெலிஷியஸா இருக்குல்ல? தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா செம்ம ரிச்சா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே சர்விங் பவுலுக்கு மாத்தி மேல கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிருக்கேன். சில்லுன்னு சர்வ் பண்ண ஒரு அற்புதமான டெசர்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷிரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.